ஸோ இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்டில் எக்ஸசைஸ் 1.6ல் 5th சம், தேர்டில் 5th சப்டிவிஷன். சரியா? 5th சம் கிடையாது, தேர்டில் 5th சப்டிவிஷன். இப்போ நல்லா பாருங்க, இந்த இடத்துல போன சம்மில் நம்பர்ஸ் சேமா இருந்தது, பவர்ஸ் டிஃப்ரெண்டா இருந்தது. இந்த சம்மில் பவர்ஸ் சேமா இருக்கு, நம்பர்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சம்ஸை வேற மாதிரி தான் டீல் பண்ணி ஆகணும். ஸோ இதை வந்து நம்மளால பவர்ஸ் சேமா இருந்ததுன்னா அதில் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. நாம் அதை நார்மலாக தான் சால்வ் பண்ணி ஆகணும். சரியா? ஸோ பவர்ஸ் சேமா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல பவர்ல மைனஸ் இருக்கக்கூடாது. ஸோ மைனஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அதை கீழே எழுதிடணும். ஆமாவா? கீழே எழுதிட்டா பவர்ல இருக்கிற சைன் மாறிடும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் போட்டிருக்கோம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போட்டிருக்கோம். தேர்டு சம்லயே 4 சப்டிவிஷன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அதனால நான் பேசிக்ஸ் ரொம்ப உள்ளார போகலை. ஏன்னா சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இருக்கும். நீங்க புதுசா வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அந்த சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. சரியா? அப்படி இல்லை அப்படின்னா பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மைனஸ் பவர்ல மைனஸை பிளஸ் ஆக்கணும்னா அதை கீழே கொண்டு வந்துடணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் இன்னொரு காமனான மிஸ்டேக்ஸ் பசங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ 2 to the power -1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 to the power 1ம் 2 to the power -1ம் சேம் இல்ல. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சில பேர் 2 to the power -1 2ன்னு போடுவீங்க. ஓகேவா? இல்ல. 2 to the power -1ஓட வேல்யூ 2 to the 1/2. இதோட வேல்யூ தான் 2. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். ரைட். அடுத்தது டிவைடட் பை 6 to the power -2. இந்த ஸ்டெப்பை நல்லா கவனிங்க. இதை கூட இதை அடுத்து சால்வ் பண்ணிடலாம். இப்போ 1 into 1 1, 2 into 3 6. முடிஞ்சு போச்சா? இப்ப டிவிஷன் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. டிவிஷன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடணும்? மல்டிப்ளிகேஷன் போட்டுறணும். மல்டிப்ளிகேஷன் போட்டோடனே இந்த டிவிஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நம்பர் அப்படியே கீழே வந்துடும். நான் போன சம்லேயே சொன்னேன், சைன் எல்லாம் எதுவும் மாறாது. டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் போட்டுட்டீங்கன்னா மேல இருக்கிற நம்பர் அப்படியே கீழே வந்துடும். புரிஞ்சுதா? அடுத்தது இப்போ பவர்ல மைனஸ் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கணும்? கீழே இருக்கிறத மேல கொண்டு போயிருங்க. அவ்வளவுதான். அப்போ அதோட சைன் மாறிடும். புரிஞ்சுதா? இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 1/6 into 6 into 6 divided by 1. ஸோ இந்த 6ம் இந்த 6ம் கேன்சல் ஆயிடுமா? அப்போ என்னோட ஆன்சர் என்ன? 6. தட்ஸ் ஆல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டு இருக்குப்பா. அதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா தம்ப்நெயில்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க.